ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, இன்ஸ்டாகிராமில் பிராண்ட் ஃபோட்டோஸை வந்து நம்ம எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். freepic.com போய்க்கோங்க. போயிட்டு சர்ச்சில் வந்து கலர் மூட் போர்ட் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் மூட் போர்ட்ஸ் வந்து வரும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆப்ஷன் வரும். அதை அப்படியே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஏற்கனவே வந்து ஒரு மூட் போர்டு வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதை எடுத்துகிட்டு ஸ்டோரி எடுத்துக்கோங்க. இதை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த மூட் போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ இந்த மூட் போர்டை வச்சுட்டு இதில் போயிட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷனில் போயிட்டு ஃபோட்டோஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்துகிட்டு இப்படி டேப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது வரும். நான் இப்போ வந்து சர்க்கிள் ஷேப் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் ஷேப் எடுத்துகிட்டு ஃபிங்கர்ஸை வச்சு ரெண்டு ஃபிங்கர்ஸை வச்சு டேப் பண்ணிங்கன்னா பெருசாகும். ஜூம் பண்ணுறது நம்ம எப்பயுமே பண்ணுறது தான். அதை நான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறேன். அதே மாதிரி அடுத்தாப்பில் திருப்பி வந்து நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோவை பிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவை பிக் பண்ணிட்டு இது எப்படி வேணுமோ என்ன ஷேப் வேணுமோ இங்கே பண்ணிக்கலாம். அதை சிறுசுப்படுத்தி இந்த சர்க்கிளில் கொண்டு போகிறேன். இன்னும் சிறுசுப்படுத்திக்கிறேன். இந்த சர்க்கிளில் கொண்டு போய் வச்சிடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன். இந்த பாப்பா ஃபோட்டோ எடுத்து என்ன ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். நான் இந்த ஷேப்பில் வச்சு சும்மா ஏதோ ஒரு ஷேப்பில் வச்சு இங்கே வச்சுட்டு டெக்ஸ்ட் லேயர் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் லேயர் எடுத்துகிட்டு இப்போது லாஃப்டர்னு வைக்க போகிறேன். இல்லை சூப்பர்னு நம்ம வச்சுக்கலாம். இது ஒவ்வொன்றும் நீங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்டில் வச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இது கலர் வேணாலும் நீங்கள் இப்படி சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை எடுத்துகிட்டு டன் கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி அடுத்த டெக்ஸ்ட் வந்து நான் இது இன்னொரு ஃபாண்ட்டில் இன்னொரு கலரில் வைக்கிறேன். கலர் வந்து நான் இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். இந்த கலர் சூஸ் பண்ணுறேன்னா என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துட்டு இது எப்படி பெருசுப்படுத்தலாம். எப்பயும் போல தான் இப்படி பெருசுப்படுத்தலாம், சின்னதுப்படுத்தலாம். அடுத்தது பி டன் அது பார்த்திங்கன்னா ஆர்.
எடுத்து இங்கே வச்சிடுறேன். இதை சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம், எப்போனாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் லிங்க் எடுத்துகிட்டு உங்களோட test.com நான் கொடுக்குறேன். கஸ்டமைஸுக்கு வந்து ப்ரௌஸ் லிங்க் கிளிக் மோர் அப்படின்னு கொடுக்கலாம். இது வந்து இங்கே எடுத்து வந்து நம்ம எப்படி வச்சிடலாம், ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு அடுத்த ஆப்ஷன் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஸ்டோரியில் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.